அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்கள் யாழ்ப்பாணம் அம்மன் வீதியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாடி விடுதியிலே எங்களுடைய யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாளைய தினம் உள்ளூராட்சி யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் சாவச்சேரி நகர சபைக்கும் தலைவர்கள் மாநகர சபைக்குரிய மேயர், உதவி மேயர் மற்றும் நகர சபைக்குரிய தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் பிரிவுகள் நடைபெற உள்ள நிலைமையில் அதில் எவ்வாறு நாங்கள் செயல்பட போகிறோம் என்பது தொடர்பாக நாங்கள் கூடி ஆராய்ந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே ஊடகங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தோம். மக்கள் இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய தரப்புகளுக்கு வாக்களித்திருக்கிற அதே நேரத்திலே சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களை நிராகரித்து அதே நேரம் அவர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தமிழ் தேசியத்தை கைவிட்டிருக்கிற தரப்புகளையும் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசியத்தோடு மக்கள் தமிழ் தேசிய தரப்புகள் என்று மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய மூன்று தரப்புகளும் ஒரு கொள்கை அடிப்படையில் இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு கொள்கை இணக்கத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அவ்வாறு கொள்கை இணக்கம் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்திலே ஒவ்வொரு சபைகளிலும் கூடுதலான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று தரப்புகளில் கூட உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தரப்பினர் சபை தவிசாளர்களாகவும் அல்லது மேயராகவும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உபதவிசாளராகவும் உதவி மேயராகவும் வரக்கூடிய வகையிலே நாங்கள் கூட்டாக முடிவெடுத்து செயல்பட முடியும் என்று கூறியிருந்தோம். அந்த முயற்சிகளில் நாங்கள் தமிழரசு கட்சியோடும் அந்த பேச்சுக்களை நடத்தியிருந்தோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே கொள்கை ரீதியாக ஏற்பட்டு கொண்ட இணக்கத்தின் அடிப்படையிலே இந்த ரெண்டு தரப்புகளும் உரணியாக செயல்படும் என்பதையும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் ரெண்டு தரப்பும் ஒன்று சேர்கின்ற பொழுது கூடுதலான இடங்கள் நாங்கள் முன்னணியில் இருக்கின்ற இடங்களிலே எங்களுடைய தரப்பு தவிசாளரை நிறுத்தும் என்றும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உபதவிசாளரை நிறுத்தலாம் என்று சொல்லியும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதே நேரத்திலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்கிற பொழுதும் எங்களை விட தமிழரசு கட்சி கூடுதலான இடங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு தவிசாளராக வருவதற்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்க முடியும் என்று சொல்லியும் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த அறிவிப்புகள் வெளிவந்த பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லாமல் இருக்கக்கூடிய EPDP அமைப்பை தேடி சென்று அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதென்ற அறிவித்தலை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்ற சூழலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் மீளவும் கூடி ஆராய்ந்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழ் தேசியத்திற்கு முற்றிலும் மாறாக இருக்கக்கூடிய தரப்போடு தமிழரசு கட்சி சேர்ந்து செயல்படுவதென்ற முடிவை எடுத்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலும் நாங்கள் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் பதவிகளுக்கு போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிடுவதென்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாளைய தினம் நடைபெறப் போகின்ற யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய நகரபிதா தெரிவு மற்றும் உதவி நகரபிதா தெரிவுகளிலே எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும். அதேபோன்று சாவச்சேரி நகர சபையிலும் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவுகளுக்காக எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குரிய எங்களுடைய அணிக்குரிய முதல்வர் வேட்பாளராக கனகையா கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் முன்மொழிந்திருக்க அவருடைய பெயரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதேபோன்று உதவி மேயராக நகரபிதாவாக துரைராஜா ஈசன் அவர்களை முன்னாள் உதவி மேயராக இருந்த துரைராஜா ஈசன் அவர்களுடைய பெயரை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் நாளை சபையிலே செயல்படுவார்கள். அதேபோன்று சாவச்சேரி நகர சபையிலே எங்களுடைய தரப்பிலிருந்து ஸ்ரீபிரகாஷ் அவர்களை தவிசாளர் வேட்பாளராக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். அதேபோன்று உபதவிசாளராக திரு ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அவர்கள் இரண்டு பேரும் இரண்டு பேருடைய இந்த பெயர்கள்
அந்த தேர்தலின் பொழுது வந்து எங்களுடைய உறுப்பினர்களால் முன்மொழிந்து வழிமொழியப்படும். இதே போன்று அடுத்து வரும் சபைகளிலும் நடைபெறப் போகின்ற தெரிவுகளிலும் எங்களுடைய முடிவுகள் இவ்வாறு தான் இருக்கும். நாளை காலைக்கு முன்னர் கூட தமிழரசு கட்சி வந்து கொள்கை ஒப்பந்தத்திற்கு மற்ற தரப்புகளோடு உள்ள ஒப்பந்தங்களை முறித்து இந்த ஏற்கனவே டிடிஎன்ஐயும் நாங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அவர்கள் இணங்கி வருவார்களாக இருந்தால் எங்களுடைய முடிவுகள் 3ம் ஒரு அணி என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்படக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் எதையும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக இல்லை. ஆகவே இந்த முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த தெரிவுகளிலே வந்து எங்களுடைய நபர்கள் போட்டியிடுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீர்கள்? யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலும் இதே நிலைப்பாடு தான். ஆனால் சிங்கள கட்சிகள் சபைகளை கைப்பற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அதிலே கூடுதலாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே வந்து குறிப்பாக வெண்ணி பகுதியிலே டிடிஎன்ஏக்கு தான் கூட ஆக்கள் இருக்கிறபடியால் அவர்கள் அந்த விடயங்களிலே வந்து தெளிவாக இருக்கிறார்கள். எங்களுக்கும் நெடுங்கணியிலே நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம். அங்கே சிங்கள தரப்பு ஆட்சியை பிடிப்பதற்கு விடமாட்டோம், அல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அது பின்னுக்கு தேர்தல்கள் வருகிற பொழுது வந்து நாங்கள் எங்களுடைய அணி ஒன்றாக அந்த விடயத்தை கையாளும். யாழ்ப்பாணத்தில் எவ்வாறான முடிவுகளை டிடிஎன் எடுக்கிறதோ அதே முடிவுகளைத்தான் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் தமிழரசு கட்சி எடுக்கும் என தமிழரசு கட்சி கூறியதாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதற்கான பதில் செய்தியும் என்னால் வழங்கப்பட்டிருந்தது. அதை பார்த்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த மட்டக்களப்பில் நடந்த வாக்கெடுப்பில் என்பிபின்ற நிலப்பாட்டுக்கு ஆதரவாக டிடிஎன்ஏ முடிவெடுத்திருப்பதாக வந்து சாணக்கியனர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பாக நீங்கள் அவர் குற்றச்சாட்டுதலை தவிர அந்த உண்மையும் இல்லை. ஏனென்றால் 10க்கு 11 என்ற வகையிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். எங்களுடைய அணியினர் அதற்கு வாக்களிக்காமல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதே போன்று நடந்தது ரகசிய வாக்கெடுப்பு. ஆகினாலே இதிலே யாருக்கு வாக்களித்தார்கள் என்று தெளிவாக. ஆனால் என்பிபியினுடைய கட்சி சொன்ன பகிரங்க வாக்கெடுப்பை தான் உங்களுடைய வேட்பாளரும் கூறியதாக. பகிரங்க வாக்கெடுப்பை யாரும் கோரலாம். அது ரகசிய வாக்கெடுப்பை விட இந்த பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தால், அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆகவே ரகசிய வாக்கெடுப்பை கோரியவர்களை பின்னர் எங்கள் மீது குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனைய சபைகளுக்கான தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர்களுக்கான தெரிவு எப்போது இடம்பெறும்? உங்களுடைய கட்சியிலேருந்து சாவச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு எதிராக வந்து உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இது சம்பந்தம் அது தொடர்பாக நாங்களும் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். அதில் இந்த தமிழ் தேசிய கடந்த 15 வருடங்களாக தமிழ் தேசியத்தை ஒரு தவறான பாதையில் விட்டு சென்ற தரப்புகள் தான் அதற்கு பின்னாலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இருந்தாலும் அது ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறதாக நாங்கள் அதை நீதிமன்றத்தின் மூலமாக அனுபவதற்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கிறோம். மக்களாணையை மீறி வந்து சங்கும் சைக்கிளும் தற்போது கூட்டணி என்ற பெயரில் இணைந்திருப்பதாகவும் இதற்காக நாங்கள் 17 சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என்று சொல்லி சுமந்திரன் சொல்லியிருக்கார். அதுக்கு உங்களை பதில். சுமந்திரன் அவர்கள் வந்து உண்மையிலே ஒரு உண்மைக்கு புறம்பான பொய்ப்பிரச்சாரங்களை செய்கிறது. அவருடைய வயதுக்கும் அவருடைய தொழிலுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் இல்லை. வந்து வாய் திறந்தால் பொய்ய வகையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ மக்கள் வந்து இபிடிபிக்கு வாக்களிக்காமல் என்பிபிக்கு வாக்களிக்காமல் சங்குக்கும் சைக்கிளுக்கும் வீட்டுக்கு வாக்களித்தது வந்து கொள்கை அடிப்படையில் வந்து ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக. அவருக்கு வந்து டக்ளஸ் தேவானந்தாவை தேடி சென்று ஆதரவு கேட்க முடிந்தவருக்கு, தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசியத்தினுடைய உயிர் மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு, தாங்கள் சமஷ்டி தான் தங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு ஏன் டிடிஎன்ஐயும் தமிழ் தேசிய பேரவையும் இணைந்து கைச்சாத்திட்ட அந்த உடன்படிக்கைக்கு வந்து அவரால் வர முடியாமல் இருக்கிறது. ஆகவே மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து டிடிஎன்ஐயும் தமிழ் தேசிய பேரவையும் வந்து ஒரு அணியிலே இணைந்திருக்கிறோம். நாங்கள் தான் மக்களுடைய ஆணைக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த 2 தரப்பும் கொள்கை கிணங்கி இருக்கிற பட்சத்திலே வந்து சுமந்திரன் அவர்கள் இபிடிபியோடு செல்வது தான் மக்கள் ஆணைக்கு முழு விரோதமான முழு துரோகமான ஒரு செயல்பாடு. இல்லை, இன்னொரு விஷயத்தான் சொன்னால் அவர் சொன்ன மாதிரி மக்கள் ஆணைக்கு புறம்பாக இல்லை எதிராக என்று அவர் சொன்னது மிக புலியான விஷயம். அவர்
டிடிஎன்ஏனுடைய இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவை வாசித்திருந்தால் அதில் வரிக்கு வரி தெளிவாக வந்து நாங்கள் ஒன்றுபட்டு எப்படி செயற்பட போகிறோம், எப்படி செயற்பட வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களும் சொல்லப்பட்டு அது வீடு வீடாக கொடுக்கப்பட்டது. மக்கள் அதுக்கு தான் வாக்களித்திருக்கார்கள். எங்களுக்கு வாக்களித்தது ஒற்றுமைக்காகவே தவிர இங்கே என்ன சொல்ல தமிழ் தேசிய தளத்தில் உள்ள கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பதற்காகவே தவிர அவர் சொல்வது போல் அவரை மாதிரி பிரிஞ்சு நின்று வாக்களிக்கவில்லை. தமிழ் மக்களுடைய ஆணை என்பது ஆணை நாங்கள் என்னதுக்கு ஆணை கேட்டோமோ நாங்கள் அந்த அடிப்படையிலே தான் செயற்பட்டு கொண்டிருக்கோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது.